நாடு முழுவதும் நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட நெட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக மத்திய கல்வி அமைச்சகம் அறிவிப்பு. தேர்வில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக வந்த தகவலை அடுத்து மத்திய கல்வி அமைச்சகம் நடவடிக்கை. நீட் முறைகேடுகளை கண்டித்து நாளை காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம். திமுக மாணவர் அணி சார்பில் ஜூன் 24 சென்னையில் போராட்டம். பருத்தி, மக்காச்சோளம் உள்ளிட்ட 14 வகை பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தி மத்திய அமைச்சரவை ஒப்புதல். நெல் விலை குவிண்டாலுக்கு 117 ரூபாய் உயர்த்தப்பட்டு 2300 நிர்ணயம். தமிழ்நாட்டில் கடலோர காற்றாலை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 500 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யும் வகையில் நடவடிக்கை. விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா மனு தாக்கல். பாமக வேட்பாளர் சி அன்புமணியும் ஊர்வலமாக வந்து வேட்புமனு அளித்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் 2 மணி நேரம் பெய்த மழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. தூத்துக்குடி, தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வெப்பத்தை தணித்தது மழை. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 மாவட்டங்களிலும் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த 1 மணி நேரத்தில் பார்க்க இருக்கிறோம். சென்னை தொடங்கி குமரி வரை நடந்த முக்கிய செய்திகளை வழங்குகிறது இந்த 8 திக்கும் 80. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்ததால் 26 பேர் உயிரிழந்த நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியராக இருந்த ஸ்ரவன்குமார் ஜடாவத் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு புதிய ஆட்சியராக MS பிரசாந்த் நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோல எஸ்பியாக இருந்த சமய் சிங் மீனா தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டு புதிய எஸ்பியாக ரஜத் சதுர்வேதி நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பி தமிழ்ச்செல்வன், திருக்கோவிலூர் டிஎஸ்பி மனோஜ், கள்ளக்குறிச்சி மற்றும் திருக்கோவிலூர் மதுவிலக்கு பிரிவு ஆய்வாளர்கள் கவிதா, பாண்டிச்செல்வி உள்ளிட்ட 8 பேரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களிடம் மருத்துவமனையில் அமைச்சர்கள் ஏவா வேலு, மா சுப்பிரமணியன் ஆகியோர் நலம் விசாரித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஏவா வேலு, தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயத்தை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்றார். இந்த விவகாரத்தில் அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் முதலமைச்சர் கடும் நடவடிக்கை எடுப்பார் என்றும் அரசு ஒருபோதும் கள்ளச்சாராயத்திற்கு துணை போகாது என்றும் அவர் கூறினார். எங்களை பொறுத்தளவுக்கு சாதாரண ஒரு சின்ன தவறு செய்தால் கூட தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் கட்சியிலிருந்து தூக்கி மறுநாளே தூக்கி கிடக்கிறாரு. நீங்களே பத்திரிகைலாம் பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன தவறு கூட அனுமதிக்க மாட்டார் முதலமைச்சர். திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. அம்மையப்பன், கூத்தாநல்லூர், நன்னிலம், ஆண்டிப்பந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்று வீசியதால் முன்னெச்சரிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சுற்றுவட்டாரத்தில் கனமழை பெய்தது. தொடர்ந்து இரவு நேரங்களில் பெய்து வரும் மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். காஞ்சிபுரம் சுற்றுவட்டாரங்களில் 2வது நாளாக பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது. செவிலிமேடு, ஓரிக்கை, ஒலிமுகமதுப்பேட்டை, ஐயம்பேட்டை, முத்தியால்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது.
சென்னை புறநகர் பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. சோழிங்கநல்லூர், செம்மஞ்சேரி, பள்ளிக்கரணை, நாவலூர், சிறுசேரி, கேளம்பாக்கம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் கனமழையால் நனைந்தபடியே சென்றனர். இதேபோன்று செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கனமழை கொட்டியது. தஞ்சாவூரில் கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் 2வது நாளாக நேற்று மாலை கனமழை பெய்தது. திருவையாறு, அம்மன்பேட்டை, செங்கிப்பட்டி, பூதலூர், ஐயம்பேட்டை, பாபநாசம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் பல்வேறு சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்த தேவர் சோலை பகுதியில் உலா வந்த யானையால் கிராம மக்கள் அச்சமடைந்தனர். யானை வருவதை கண்ட மக்கள் வீடுகளுக்குள்ளேயே தஞ்சமடைந்த நிலையில் சிலர் ஒருங்கிணைந்து சத்தமிட்டு காட்டுக்குள் விரட்டினர். எனினும் யானையின் நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணிக்க வேண்டும் என தேவர் சோலை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்நிலையில் அந்த யானை கிரண்பாடி குடியிருப்பு பகுதியில் இருந்த பலாமரத்தில் இருந்து பழத்தை பறிக்க முயற்சி செய்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். திமுக எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி திடீரென மரணமடைந்ததை தொடர்ந்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இதில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா போட்டியிடுகின்றனர். இந்த நிலையில் கூட்டணி கட்சியினர் தலைமையில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா ஊர்வலமாக சென்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பொன்முடி தோல்வி பயத்தில் அதிமுக போட்டியிடவில்லை என்றார். கண்டிப்பாக 1 லட்சம் வாக்குகளுக்கு மேல் வித்தியாசத்திலே நம்முடைய அன்னியூர் சிவா அவர்கள் வெற்றி பெறுவார் என்பது உறுதி. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிடும் அன்புமணி அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி ராமதாஸ் தற்போதைய அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு இடைத்தேர்தலில் போட்டியிட முடிவு செய்ததாக கூறினார். 34 அமைச்சர்கள், முதலமைச்சர் உட்பட அந்த 34 அமைச்சர்களில் 10 அமைச்சர்கள் இந்த இடைத்தேர்தலில் இங்க தங்கிட்டு இருக்காங்கன்னா தமிழ்நாடு நிர்வாகம் என்ன நடக்க போகுது, இவங்க துறைகள் என்ன இருக்க போகுது, கூட அமைச்சர் 2 அமைச்சர்கள் இருக்காங்க இந்த மாவட்டத்தில். இந்த தொகுதிக்கு என்ன பண்ணாங்க? ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி அருகே எருதுகட்டு விழா விமரிசையாக நடைபெற்றது. பொக்காரனேந்தல் கிராமத்தில் ஐயனார் கோயில் திருவிழாவையொட்டி நடைபெற்ற இந்த போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் தொடங்கி வைத்தார். இதில் ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 30க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. களத்திற்கு வந்த காளைகளை 300க்கும் மேற்பட்ட வீரர்கள் அடக்க முயன்றனர். இதில் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்கள் மற்றும் வீரர்களுக்கு தங்க காசு, ரொக்க பணம் உள்ளிட்டவை பரிசாக வழங்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத சுமார் 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக கிடைத்த தகவலின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி பீட்டர் பால்துறை தலைமையில் 12 பேர் கொண்ட குழுவினர் சோதனை நடத்தினர். கைலி, காக்கி சட்டை அணிந்து கொண்டு ஓட்டுநர்களைப் போல மாறு வேடத்தில் சென்று சோதனை நடத்தினர். இதில் கணக்கில் வராத 1,16,910 ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்டது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வட்டார போக்குவரத்து அலுவலர் நெடுஞ்செழிய பாண்டியன், மோட்டார் வாகன ஆய்வாளர் சுரேஷ் விஸ்வநாத் மற்றும் அலுவலக ஊழியர்களிடம் 7 மணி நேரம் விசாரணை நடத்தினர்.